நமஸ்காரம். வாழ்க்கை என்ஜாய் பண்ண வேண்டும், ரிலாக்ஸ்டாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். இது பலரும் சொல்ல கேட்கிறோம். நமக்கும் இப்படித்தானே இருக்க வேண்டும்னு தோன்றும். இருக்கலாம். ஆனால் இப்போது சொல்லுவதை கேட்டுவிட்டு நீங்கள் முடிவு செய்யலாம். ரோலர் கோஸ்டர் அல்லது ஜெயண்ட் வீல் இதிலெல்லாம் போவோம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் ரிலாக்ஸ்டாக இருப்போமா? நிச்சயம் முடியாது. டென்ஷனாக இருப்போம், அச்சம் இருக்கும், வயிற்றை கலக்கும், எல்லாம் செய்யும். ஏற்ற இறக்கங்களோடு இருக்கும். ரோலர் கோஸ்டர் என்றாலே திடீரென்று கீழே இறங்கும், மேலே ஏறும். ஜெயண்ட் வீலும் மேலே சுத்தும், கீழே வரும். அதேபோல் நம்முடைய வாழ்க்கை, இன்பத் துன்பங்கள் மாறி மாறி இருக்கும், கஷ்ட நஷ்டங்கள் வரும், வெற்றி தோல்விகள் வரும், எல்லாம் இருக்கும். யாருக்கேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் என்ன நடக்கப் போகிறதுங்கிற அச்சமே இருக்கும். சில சமயம் அச்சம், சில சமயம் பொறாமை, இன்பம் துன்பம் எத்தனையோ. இதெல்லாம் கலந்திருப்பதனால தான் இது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடுன்னு சொன்னேன். ரைடை என்ஜாய் பண்ண வேண்டும், உண்மை. ஆனால் அந்த ரோலர் கோஸ்டர்ல இருந்து இறங்கும் வரை ரிலாக்ஸ்டாகவா இருப்போம்? சீட்டு நுனியில உட்கார்ந்து கொண்டிருப்போம். அந்த ஜெயண்ட் வீல் கீழே வரும்போதோ, ரோலர் கோஸ்டர் கீழ் நோக்கி வரும்போதோ, அதில் உட்கார்ந்து சிரித்து சந்தோஷப்படுபவர்கள் முகத்தை பாருங்கள். ஒரு பக்கம் சிரித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த முகம் ரிலாக்ஸ்டாகவா சிரிக்கும்? இல்லை. அதில் அவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனால் என்ஜாய் இருக்கிறது, என்ஜாய் பண்ணுவார்கள். அதே ஒரு ட்ரெயினில் ஏறுகிறோம். இங்கிருந்து ஒரு ஊருக்கு போக வேண்டும். ராத்திரி 9 மணிக்கு கிளம்பினால் காலை 6 மணிக்கு போய் இறங்கி விடுவோம். ஏறினவுடன் படுத்து விடுவோம். ட்ரெயினில் ரிலாக்ஸாக பிரயாணம் பண்ணலாம். ஏற்ற இறக்கங்கள் இல்லை, போய் சேரும். என்றோ எப்போதோ ஒரு நாள் அப்படி இப்படி ஆக்சிடென்ட் ஆகலாம். அதெல்லாம் யாரும் எதிர்பார்த்து ஏறுவதில்லை. எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. படுத்தவுடன் தூங்கி விடுகிறோமே. அந்த இடத்தில் பெருசா ட்ரெயினை என்ஜாய் பண்ணுவது என்று ஒன்றும் இல்லை. தூங்கிவிட்டோம். தூக்கத்தை வேண்டுமானால் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அதே சமயம் டென்ஷனும் இல்லை. ரிலாக்ஸ்டாக போய் இறங்கி விடலாம். நாம் இரவு முழுக்க காரில் பிரயாணித்தால் கூட முழித்துக் கொண்டிருக்க வேண்டும். நாம் ஓட்டினாலும் சரி, மற்றொரு டிரைவர் ஓட்டினாலும் பேச்சு துணைக்காகவாவது முழித்திருக்க வேண்டும். ட்ரெயினில் அதெல்லாம் தேவையில்லை. படுத்து தூங்கி விடுவோம். அது ரிலாக்ஸ்டுங்கிறது ஒத்துக்கொள்கிறேன். ஓரளவுக்கு என்ஜாய், அவ்வளவுதான். ஆனால் இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேண்டும்னு சொல்லுவது தெரிகிறது. ஆனால் இந்த என்ஜாய்மெண்டே ரிலாக்ஸ்டாக இருக்குமானால் இந்த சம்சாரத்தில் நடக்காது. இது ரோலர் கோஸ்டர். இதில் ஒரு டென்ஷனோடு தான் என்ஜாய் பண்ண முடியும். பின்ன எது ரிலாக்ஸ்டாக இருப்பது? சம்சாரத்திலிருந்து வெளியேறினால்தான். இங்கு இருக்கும் வரை அது கிட்டாது. எப்படி ஒரு ஜெயண்ட் வீல் இருந்து, ரங்கநாட்டனத்திலிருந்து கீழே இறங்கினுடன் அப்பாடா என்று முகத்தில் அப்பதான் ஒரு களை, ஒரு சிரிப்பே வரும். அது வரைக்கும் முகம் பயமாக இருக்கும். இறங்கின பிற்பாடு சந்தோஷமாக நடந்து போய்விடுவோம். அப்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறாருங்கிறது தெரிகிறது. அதே போலத்தான் சம்சாரம். பிறப்பு இறப்பு என்னும் சுழல், இவற்றுக்குள் ஒரு பிறவி எடுக்கிறோம். இந்த பிறவிகளை எல்லாம் எப்போது முடிக்கிறோமோ, கர்மங்களையும் தொலைக்கிறோமோ, அப்பதான் ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும். நாம் நினைப்பது இந்த வாழ்க்கையை எப்படி ரிலாக்ஸ்டாக எடுத்துக்கொள்ளலாம்னு.
அது எப்படி முடியும்? என்ஜாய் பண்ணலாம் அந்த ஜெயண்ட் வீல் போல. ஆனால் ஒரு ட்ரெயின் பிரயாணத்தில் எப்படி படுத்து தூங்கி போகலாமோ அப்படி இங்கு பிரயாணம் பண்ண முடியாது. ஆனால் நாம் நினைத்திருப்பது இந்த வாழ்க்கையே ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் என்று. அப்படி யாரும் பார்த்ததாக இல்லை. அதற்கென்று பயந்து கொண்டே இருக்க வேண்டும் நான் சொல்ல வரவில்லை. ஆனால் ஒரு ஜாகிரதை இருக்க வேண்டும், ஒரு சின்ன அச்சம் இருக்க வேண்டும். இதை கடந்து விட வேண்டும். இந்த ரைடு எப்போது முடியும்? கண்டிப்பா அது இருக்கும் இல்லையா? ஒரு பெரிய சுத்தி ஜெயண்ட் வீல் இறங்கினவுடன் இன்னொரு சுத்து போகிறாயானால் ரொம்ப பேர் மறுத்து விடுவார்கள். ஆனால் நாமோ மாறி மாறி பிறப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஏனெனில் இதில் இருக்கக்கூடிய அச்சம் இன்னும் சட்டென்று புரியவில்லை. ஆக ஒன்றே ஒன்றுதான், இதை என்ஜாய் பண்ணலாம். விஜிலண்டோட விஜிலண்டாக என்ஜாய் பண்ண வேண்டும். ஆனால் நாம் நினைப்பது என்ஜாய் பண்ணலாம், ரிலாக்ஸ்டா என்ஜாய் பண்ணலாம்னு. அப்படி செய்ய முடியாது. இந்த ஒரு சின்ன புரிதல், இந்த ரெவலேஷன் இது வந்து விட்டாலே இந்த சம்சாரத்தை பத்தின, பிறப்பு இறப்பை பற்றின கண்ணோட்டம், பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு சரியாகிவிடும். முயற்சிப்போம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.